வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.3ல 8th சம் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ a function f is defined by f of x which is equal to 3 minus 2x. ஸோ f of x which is equal to 3 minus 2x. கரெக்டாக? ஸோ எடுத்து எழுதியாச்சு. ஃபைண்ட் x. இதில் லாஸ்ட்டாக எனக்கு x வந்து ஃபைண்ட் பண்ணணும். அண்ட் தென் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x square which is equal to f of x the whole square. கரெக்டா? ஸோ f of x square which is equal to f of x the whole square. ஸோ எடுத்து எழுதியாச்சு. f of x என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா f of x square which is equal to f of x the whole square. அஃப்கோர்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஏன்னா எக்ஸோட இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இங்கே, இந்த ஹோல் வேல்யூக்கு ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இங்கே. சால்வ் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, த சொல்யூஷன். ஸோ கிவன் என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 3 minus 2x இருக்கா? இப்போது இந்த கிவன் கண்டிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அது ஒவ்வொன்றா சால்வ் பண்ணி பார்த்தோன்னா தெரியும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக? இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு இங்கே இருக்கா, அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டோன்னா இந்த வேல்யூ முடிஞ்சிருச்சு. ஸோ 3 minus 2 into எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த ஹோல் எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் ஸ்கொயர் எடுக்கணும். அப்போ 3 minus 2x தி ஹோல் ஸ்கொயர். போன சம்மில் பார்த்த மாதிரி தான் a minus b தி ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். கரெக்டாக? அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போது இங்கே சால்வ் பண்ணிடலாம். 3 minus 2 into x square என்னது 2x square which is equal to ஏவை வந்து நான் 3ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன், பியை வந்து நான் 2xன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்படி ரெப்ரசன்ட் பண்ணனா ஃபஸ்ட்டு வந்து a ஸ்கொயரோட வேல்யூ என்னது 9, அடுத்து மைனஸ் 2ab. ஓகே, மைனஸ் 2 into 3 அதுதான் வந்து a. அடுத்து பியோட வேல்யூ என்ன 2x. கரெக்டா? 2x. அடுத்து ப்ளஸ் 2x the whole square. கரெக்டா? ஓகே, a which is equal to 3, b which is equal to 2x. அதை தான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே 3 minus 2x square which is equal to 9 minus 2 into 3 6, 6 into 2 வந்து 12, 12x plus 2 into x the whole square என்னது 4x square. கரெக்டா? ஸோ இதை வந்து இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா? எனக்கு ஹையர் கோஎஃபிஷியன்ட்டில் ப்ளஸ் வேல்யூ இங்கே இருக்குது, இங்கே மைனஸ் வேல்யூ இருக்குது. ஸோ நான் இங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்படி கொண்டு போனோம் அப்படின்னா 4x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 9 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது, இந்த சைடு இருக்கிறதெல்லாம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது எனக்கு என்னவா வருதுன்னா ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 3 விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? கண்டிஷன் எப்போவுமே ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும்போது ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து எனக்கு 0ன்னு நான் எடுத்து எழுதிக்கிறேன். இப்போது நான் சால்வ் பண்ணிக்கலாமா? இங்கே 4x ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2x ஸ்கொயர் இருக்குது. ஸோ 6x ஸ்கொயர். ஃபைன். அடுத்து இங்கே மைனஸ் 12x இருக்குது, மைனஸ் 12x. அடுத்து இங்கே 9, இங்கே மைனஸ் 3 இருக்குது. அதை வந்து 9 மைனஸ் 3 வந்து நான் ப்ளஸ் 6ன்னு எடுத்து எழுதிக்கிறேன். எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் 6ல் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதா? ஸோ இதை மேலும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா டிவைடட் பை 6 நான் வந்து போட்டேன் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எனக்கு கொஷினில் எக்ஸை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது, இதுக்கு நான் வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஸோ ஃபேக்டரைசேஷன் பண்ணணும்னா இந்த மைனஸில் இருக்க டேர்ம் எடுத்து இங்கே எழுதிப்பீங்க, ப்ளஸில் இருக்க டேர்மை இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவலாக தான் செக் பண்ணுவோமா? ஸோ இங்கே இது இருக்குது, கீழே எனக்கு -2 வரணும் சப்ஸ்டியூட் பண்ணால். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து -1 எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துக்கிறேன். இதை எப்படி எடுக்கலான்னா 0 -2ன்னு எடுக்கலாம். இந்த 2 ஆப்ஷன் தான் வருது இப்போதைக்கு, வேறு எந்த ஆப்ஷனும் வரல. மேபி நிறைய பாசிபிலிட்டிஸ் போகும், பட் நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது இந்த 2 பாசிபிலிட்டிஸ் தான். 0வோட எதை மல்டிபிள் பண்ணாலும் எனக்கு வந்து 1 கிடைக்காது, எனக்கு 1 பாசிட்டிவில் கிடைக்கணும். அதே சமயத்தில் ப்ளஸ் பண்ணால் எனக்கு -2 கிடைக்கணும் அப்படின்னா
மைனஸ் ஒன்னையும் மைனஸ் ஒன்னையும் ஆட் பண்ணால் எனக்கு +2 கிடைக்குது. இந்த சேம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸா, அப்போ எனக்கு +1 கிடைக்குது. ஸோ நான் இந்த பாசிபிலிட்டியை எடுத்துக்கிறேன். அப்போது இங்கே என்ன வரும்? x² மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு கிடைக்குதா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும்போது நான் என்ன ஆன்சர் எடுத்து எழுதுவேன்? இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபேக்டரைசேஷனில் சொல்கிறேன். பட் டைரெக்டாகவும் நம்ம இதே ஆன்சரையும் எடுத்து எழுதலாம். ஓகேவா? இப்போது இதை ஒரு ஹாஃபாகவும் இதை ஒரு ஹாஃபாகவும் எடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ இது ரெண்டுலேயும் எனக்கு காமனாக இருக்கிறது எக்ஸு. ஸோ நான் எக்ஸை காமனாக எடுத்துட்டேன்னா எக்ஸ் மைனஸ் ஒன்னுன்னு கிடைக்குது. அதே மாதிரி இதே மாதிரி டேர்ம் எனக்கு இங்கேயும் கிடைக்கணும்னா நான் -1 காமனாக எடுக்கிறேன். இந்த டேர்மில் -1 காமனாக எடுக்கிறேன் அப்படின்னா மைனஸ் வெளியில் போயிடுச்சுன்னா அப்போ ப்ளஸ் எக்ஸ் மட்டும் உள்ளே இருக்கும். -1 இன்ட்டு -1 தான் எனக்கு +1. ஆல்ரெடி ஒரு மைனஸை வெளியில் எடுத்துட்டேன். அப்போ இங்கேயும் எனக்கு -1 தான் கிடைக்கும். கரெக்டாக? அப்போ என்னோட வேல்யூ -1, அதாவது இந்த காமனாக இருக்க டேர்ம் எடுத்து எழுதிட்டு இந்த மிச்சம் இருக்க பார்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நான் இங்கே எழுதிக்கிறேன். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி எழுதும்போது எனக்கு இதனுடைய வேல்யூ என்னது? x = 1. இதனுடைய வேல்யூ என்னது? x = 1. ஸோ எக்ஸோட வேல்யூஸ் வந்து 1ன்னு எனக்கு கிடச்சிருக்கு. கரெக்டாக? ஸோ இதை இன்னொரு வழியிலே எழுதலாம். உங்களுக்கு இங்கே கிடைக்கிது இல்லையா, இதை டைரெக்டாக இந்த ரெண்டு வேல்யூமே டைரெக்டாக சைன் சேஞ்ச் பண்ணி அப்படியே எழுதிடலாம். கரெக்டாக? ஒருவேளை இங்கே வெவ்வேறு வேல்யூஸ் வந்தாலுமே உங்களுக்கு டைரெக்டாக சைன் சேஞ்ச் பண்ணி எழுதிட்டா இதுதான் ஃபேக்டரைசேஷன். உங்களுக்கு இங்கே என்ன ஃபேக்டர்ஸ் கடைசியாக கிடைக்குதோ அதை சைன் சேஞ்ச் பண்ணி ஈக்குவல் டு போட்டு எழுதிட்டிங்கன்னா அதுதான் எக்ஸோட வேல்யூ. ஒருவேளை அது எனக்கு ப்ளஸ் மைனஸ் கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்க்கோங்க. ஓகேவா? ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.